ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கடா போயிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்பாறை நோக்கி தான் கைஸ் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் பிளான் போட்டது கைஸ், இன்னைக்கு தான் அது நிறைவேறி இருக்கு. வால்பாறை போக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். இயற்கையை ரசித்து கொண்டு அப்படியே பயணம் பண்ணலாம் கைஸ். நாங்கள் 5 o'clock செக் போஸ்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஆனால் செக் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணல. 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னதால சரி நாங்கள் 1 hour அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கைஸ். அப்புறம் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே கிளம்ப ஆரம்பிச்சிடும் கைஸ். செக் போஸ்ட்டில் எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 30 ரூபா கைஸ், வண்டிக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் இ பாஸ் கேட்குறாங்க கைஸ். இங்கே சப்போஸ் யாராச்சும் வால்பாறை வர மாதிரி இருந்தால் இ பாஸ் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்கோங்க கைஸ். ஆன்லைன்லேயே இருக்குது. செக் போஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா கைஸ் ஒன்லி ஜிபே தான் அப்லோட் பண்ணுறாங்க, கையில் காசு வாங்குறதில்ல கைஸ். ஆனால் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கையிலையும் கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே மட்டும்தான் சிக்னல் கிடைக்குது, மேலே சிக்னல் இருக்காது கைஸ். அதனால் மேலே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் தான் அமௌண்ட் தர மாதிரி இருக்கும். கீழே வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கைஸ். நாங்கள் போன நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சுனே இருந்துச்சு கேஸ். அதனால கிளைமேட்டும் சமைச்சில்லுன்னு இருந்துச்சு, வியூவும் செம்மையாக இருந்துச்சு கேஸ். அப்படியே க்ரீனிஸ்டாக, அதனால ப்ராப்ளமே இல்லை. 2 சைடு அப்படி ஃபுல் க்ரீனிஸ்டாக இருக்கும்போது ஒரு எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேஸ் போகிறதுக்கு. என்ன ஒரு வருத்தம்னு பார்த்தீங்கன்னா இது பைக்லேயும் இல்லை கார்லேயும் என்ஜாய் பண்ணியிருக்கேன் கேஸ். நாங்கள் வந்து ட்ராவல்ஸ் வச்சு போனதுனால எனக்கு அது மட்டும் கொஞ்சம் செட் ஆகலை கேஸ். மீதி எல்லாம் ஓகே தான். இந்த இடத்துல ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்மளுக்கு அந்த அழகு அதிகமாக காமிக்குது கைஸ். மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாச்சும் இந்த இடத்த வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம இந்த ஹில்ஸ் பக்கத்தில் வந்து வேகமாக ஓட்ட முடியாது. ஏன்னா எப்போனாலும் விலங்குகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஸ்லோவாக தான் போடணும். அதுவும் இல்லாமல் ஆறுனும் ஓவராக அழுத்தினியாக போயிடக்கூடாது, ஏன்னா அதுக்கு சவுண்டு கேட்டும் விலங்குகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பிளாஸ்டிக் எதுவுமே இங்கே யூஸ் பண்ணக்கூடாது கைஸ். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்மளுக்கு கீழே வாங்கின டிக்கெட் வந்து தூக்கி போட்டுக்கூடாது கைஸ், அது பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் இ பாஸ் வந்து எங்கே வேணாலும் கேட்க வாய்ப்பு இருக்குமா கைஸ், அதனால் அதுவும் பத்திரமா வச்சுக்கோங்க. பார்க்கலாம் கைஸ், நம்மளுக்கு லக்கு இருந்துச்சுன்னா யானி நேரில் பார்க்கலாம். வியூ பாயிண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக கைஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சாச்சு. நம்ம இந்த வண்டி ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த இடத்த பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக டீ எஸ்டேட்லாம் வேறு மாதிரி இருக்குது கைஸ். அதுவும் இந்த சில் கிளைமேட்டுக்கு எல்லாமே செம்மையாக இருக்குது கைஸ், வேறு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அவ்வளோதான் கேஸ், நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மீதி ரன்னிங்கில் பாருங்க கேஸ், வியூ வேறு லெவலில் இருக்குது கேஸ். காற்றுல அப்படியே ஆளே தூக்குது கேஸ், அந்த அளவுக்கு காற்று செம வேகமாக அடிக்குது, வேற மாதிரி இருக்குது கேஸ் ஃபீலிங். இந்த ஒரு ஏர் பேண்டும் நம்மளுக்கு ஒரு லுக்கு கொடுக்குது கேஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 ஏர் பேண்ட்ஸு, அது ஒவ்வொரு ஏர் பேண்டும் நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்குது. மேலே ஏற ஏற நம்மளுக்கு அந்த பள்ளத்தாக்கு வந்து செம்மையாக இருக்குது கைஸ். ஒரு சைடு பயமாகவும் இருக்குது, ஒரு சைடு வியூ செம்மையாகவும் இருக்குது கைஸ் இதிலேருந்து பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் இந்த வழியில் போகிறதுக்கு வந்து டிரைவராக ஓட்டுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கைஸ். ஹில்ஸ் இது நார்மலாக இல்லை, நான் ஃபஸ்ட்டு டைம் ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வர முடியாது கைஸ், கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. இருக்கும் போது டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாமே மறந்து போயிடுது கைஸ், அப்படியே மைண்டு ஃப்ரீ ஆகிடுது கைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம கோலங்கல் ரிவருக்கு போகிறோம். அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கைஸ், அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இல்லை, ஃப்ரீ தான், நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கீழே வந்து நம்மளுக்கு போக விடலை கைஸ். அது வந்து பேரியர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன் தெரில கைஸ். சரி அவங்க யாரும் இல்லை, எங்கனாலையும் கேட்க முடியல கைஸ். சும்மா இங்கே வந்ததுக்கு வியூ பாயிண்ட்டு ரசிச்சுட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு கம்மினாயிட்டோம் நாங்களும். பாயிண்ட்டு வேறு மாதிரி இருக்குது, சும்மா எந்த நேரத்தினாலும் ஃபோட்டோஸுக்கு பஞ்சமே இல்லை கைஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபோட்டோஸ் பிடிக்கும், இயற்கையில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பிடிக்கும், ஃபோட்டோ ஷூட்டிங் பிடிக்கும்னா கைஸ் நீங்கள் யோசிக்காமல் வால்பாறை வந்துடலாம் கைஸ். எங்கள் கூட வந்தவங்கலாம் கைஸ் போய் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கைஸ். சரி அடுத்தது வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி நம்ம அங்கேருந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாச்சு கைஸ். அடுத்தது நம்ம
தலைநார் வியூ பாயிண்ட் தான் கேஸ் பார்க்க போகிறோம். அந்த வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்கும்னு கேள்விப்பட்டேங்க கேஸ். அதனால அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வேறு லெவலில் இருக்குது கேஸ். போகும்போது ஃபுல்லாக மிஸ்ட்டு ஒன்றுமே தெரில கேஸ். பார்க்கும் போதே வேறு மாதிரி இருக்குது ஃபீலிங்கு. அப்படியே நாங்கள் ஸ்லோவாக போக சொல்லி அந்த இயற்கையை ரசித்து கொண்டு இருந்தோம் கைஸ். வேற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த மிஸ்ட்டுக்கு மழை வரத்துக்கும் அப்புறம் குளிருக்கும் வேற மாதிரி இருந்துச்சு கைஸ் ஃபீலிங். நாங்கள் ட்ராவல்ஸுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா 19,500 கொடுத்தோம் கைஸ். நாங்கள் டோட்டலாக எத்தனை பேர் போனோம்னு பார்த்தீங்கன்னா 23 நம்பர்ஸ் போனோம் கைஸ். ஒருத்தருக்கு நாங்கள் 1500 வாங்கினோம் கைஸ். வித்து சாப்பாடு அண்டு டிக்கெட்டோட வாங்கினோம். நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சு போகும்போது எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கேஸ், தெரிஞ்சுக்கிறோம். எங்களது பட்ஜெட்டு போட்டு தான் போனோம். இதோடையும் கம்மி பட்ஜெட்டுக்கு போக முடியும். அது யாராச்சும் இதோட கம்மி பட்ஜெட்டுக்கு பயணிக்கிறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்க கேஸ். இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கேஸ். இப்போ இது வந்து நிறுத்தலை, நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நாங்கள் தலைநர் வியூ பாயிண்ட் போய் இருக்கோம் கேஸ். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இடத்துல நிறுத்தணும் கேஸ். இந்த இடத்துல இறங்கி பார்த்தோம், அப்படியே அந்த மிஸ்ட்டுக்கு வேற மாதிரி ஃபீலிங் கேஸ். ஃபுல்லாக நான் 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் கேஸ். வேற மாதிரி இருக்குது. மிஸ்ட்டுக்கும் கிளைமேட்டுக்கும் செம்ம மாசா இருக்குது கேஸ். ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான் கேஸ். வேற மாதிரி இருக்குது. திருப்பி நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சு கேஸ். அது வெறும் கேஸ். நம்ம தலைநகர் செக் போஸ்ட் தாண்டி வரோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 50 ரூபா வாங்குறாங்க கேஸ். வண்டிக்கு 50 ரூபா வாங்குறாங்க. மீதி பிளாஸ்டிக் எதுவும் அலோடு இல்லை கேஸ். அது இருக்கான்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஆனால் செக் பண்ணல, மேலே வந்து போய் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேஸ். அதனால யாராச்சும் பிளாஸ்டிக் இருந்தால் வெளியே தூக்கி போட்டிருந்தா, இல்லை பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாதீங்க கேஸ். அவர் என்ன சொன்னாருன்னா பிளாஸ்டிக் இருந்தால் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு தான் கேஸ் சொன்னாங்க. மேலே செக் பண்ணி பிளாஸ்டிக் மாட்டிச்சுன்னா ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கேஸ். இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் கேஸ். வேற மாதிரி இருக்குது. ஒன் டே தான். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் கேஸ். கரெக்டாக அது கிராஷ் ஆகி போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் இந்த மிஸ்ட்டுக்கு ரோடே தெரிய மாட்டேங்குது கேஸ். கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். யாராச்சும் இந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் ஓவர் ஸ்பீடு போக வேணாம் கேஸ். ஏன்னா சேஃப்டி முக்கியம். கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஸ்லோவாகவே போங்க. அப்போ தான் நம்ம இந்த மிஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியும் கேஸ். அவராக வீடு எடுக்கல கேஸ். இதில் வந்து ஸ்மால் கிளிப்பாக தான் இருக்கும். அந்த ஸ்மால் கிளிப்லேயே வேறு லெவல் இருந்துச்சு கேஸ். இன்னொரு டைம் பிளான் போட்டுனுக்கிறேன் கேஸ். அப்போ வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதனால வந்து இப்போதைக்கு இது பாருங்கள், ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கும் கேஸ் வீடியோ. இந்த நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க கேஸ். இந்த இடம் பாருங்க கேஸ். பார்க்கும் போது பயம் வருது. அப்படியே கீழே பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட். ஏதோ நான் மேகத்தூரில் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது கேஸ். வேற மாதிரி இருக்குது. சொர்க்கத்துக்கு அந்த ஃபீலிங் கொடுக்குது கேஸ். ரெண்டு சைடும் ஃபுல் கிரீன்ஸ்டாக இருக்குது கேஸ். அப்புறம் மழை வேற பெய்தா இன்னும் வேற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த மிஸ்ட்டுக்கு வந்து சொல்லவே வேணாம் கேஸ். இந்த இடம் வேற மாதிரி. சைடில் சேஃப்டிலாம் இல்லை கேஸ். லைட்டாக ஸ்கிப்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் கீழே பள்ளத்தில் தான் விழணும். அதனால இந்த இடத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் கேஸ் ஓட்ட முடியும். ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கிறதுனால முன்னாடி எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒரு வீடியோ பார்த்தேன் கேஸ். அதில் எப்படின்னா இந்த ரைன் கவர் வந்து எடுத்து மேலே கையில் பிடிச்சி பறக்கிடுவாங்க கேஸ். அதுவும் அப்படியே பறக்கும் கேஸ். அப்படியே இந்த ஏர் பலூன் பறக்கிற மாதிரி பறக்கும் கேஸ். அது பார்த்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு வந்தோம். ஃபைனலாக கேஸ் நம்ம தலைநர் வியூ பாயிண்ட் வந்தாச்சு கேஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்குது. கீழே எட்டி பார்த்தா கூட மிஸ்டாக தான் தெரிஞ்சு தவிர பிளேஸு என்னென்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது கேஸ். அந்த அளவுக்கு இருக்குது. கீழே காற்றுக்கு வந்து ஆளே தூக்குது கேஸ். அந்த அளவுக்கு காற்று செம ஸ்பீடாக அடிக்குது கேஸ். இங்கே கரெக்டாக மழை வேற பெய்ய ஆரம்பிச்சு கேஸ். அந்த மழை பெய்யறதுக்கும் மிஸ்ட்டுக்கும் இந்த கிளைமேட்டு கூலிங்க்கும் வேற மாதிரி இருக்கு கேஸ். அப்படியே மைண்டு ஃபுல் ஃப்ரீயாக இருக்கு கேஸ். எதுவுமே
என் One eternity later. அவ்வளோதான் கேஸ். நம்ம அங்கேருந்து இப்போ கீழே பாதி இறங்கிட்டோம். இதுக்கு மேலே வெயில் வந்துடுச்சு கேஸ். எப்படி மிஸ்டும் நல்லா இருந்த மாதிரி வெயிலும் வேறு மாதிரி தான் கேஸ் இன்னைக்கு. இது அப்படியே தெளிவாயிடுச்சு ரோடு. இப்போ இதுக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலியா டேம் ஃபைனலாக போயிட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கலான்னு தோணும் கேஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது கேஸ். இன்னும் ஒரு 1/2 hour வந்து நம்ம ஆலியா டேம் ரீச் பண்ணிடுவோம் கேஸ். அப்புறம் ஃபைனலாக கேஸ் நம்ம ஆலியா டேம் ரீச் பண்ணியாச்சு கேஸ். இங்கே ஒருத்தருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா வாங்குறாங்க கேஸ். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 50 ரூபா கேஸ். அவ்வளோதான் கேஸ். நான் இந்த வீடியோவை இதோட லேர்ன் பண்ணிக்கிறேன்.